महादेव्यै नमः। ॐ श्रीमाता श्रीमहाराज्ञी श्रीमत्सिंहासनेश्वरी चिदग्निकुण्डसम्भूता देवकार्यसमुद्यता। முதல் ஸ்லோகமான இதில் 5 பதங்களாக்கும் நமக்கு பிரித்து பார்க்கறதுக்கு உள்ளது, அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ளது. மங்களஸ்வரூபிணியான அம்மையான தேவி, பிரபஞ்சத்தோடு சக்கரவர்த்தினியாயிருக்கிற தேவி, ஐஸ்வர்யங்களை வர்ஷிக்கிற ராஜசிம்ஹாசனத்தோடு நாயிகை, ஞானமாகிற யாக குண்டத்தில் பிரத்யட்சமாகிற சுத்த பிரம்மவும் தேவிதான். தேவசத்ருக்களான அசுரர்களை நிகிரகிக்கிறதுக்காயிட்டு உத்பவிச்சவளும் தேவிதான். ஸ்ரீமாதா அப்படிங்கிற முதல் நாமம் ஐஸ்வர்யம் பூர்ணமா இருக்கிற பிரபஞ்சத்தோட அம்மாவாக்கும் ஸ்ரீமாதா. லலிதா சஹஸ்ரநாமத்தில் முதல் நாமத்தோடு அர்த்தம் அப்படிங்கிறது இதுதான். பிரபஞ்சத்தை தனக்குள்ள வச்சு பூர்ண ரூபத்தில் ஆக்கின ஐஸ்வர்யவதியாயிருக்கிற ஜெகன்மாதா. ஒரு குறவுமில்லாத அவஸ்தைய ஸ்ரீ அப்படிங்கிற சப்தத்தால இண்டிகேட் பண்ணப்படுறது. எல்லா நன்மைகளும் இருக்கிற அவஸ்தைய ஸ்ரீ அப்படிங்கிற வாக்கால எடுத்து சொல்லப்படுறது. புராணங்களில் சிரேஷ்ட വ്യക്തിகளை ஸ்ரீ கூட்டிச்சேர்த்தாக்கும் சொல்லப்படுறது. ஸ்ரீராமன், ஸ்ரீகிருஷ்ணன், ஸ்ரீபரமேஸ்வரன், ஸ்ரீபார்வதி இப்படின்னு இருக்கிற நாமங்கள் இதுக்கு எக்ஸாம்பிள் ஆக்கும். ஸ்ரீயோட அம்மை லக்ஷ்மி தேவியோட அம்மை, அதே மாதிரி சரஸ்வதி தேவியோட அம்மை. திரிபுர சுந்தரியா இருக்கிற தேவியிலேந்தாக்குமே லக்ஷ்மியும் சரஸ்வதியும் எல்லாம் உத்பவிச்சிட்டுள்ளது. இன்னொரு அர்த்தம் கூடியும் இருக்குதுக்கு. ஸ்ரீ அப்படின்னா விஷம், பாய்சன். மா அப்படின்னா பிடிச்சு நிறுத்துறது. பரமசிவனோடு கண்டத்துல காளகூட விஷம் ശരീരം ഫുള്ളാ വ്യാപിക്കാതെക്ക് പിടിച്ചു നിർത്തിനവൾ.
குழந்தைகளை ശൈശവ ബാല്യകാലങ്ങളിലെ കാപ്പാത്തറവളാക്കും അമ്മ. മാതൃത്വத்துக்கு பதிலாயிட்டு ചൊല്ലறதுக்கு വേറൊരു സ്നേഹബന്ധവും கிடையாது. சங்கராச்சாரியரோடு மாதృபஞ்சகம் அப்படிங்கிற கிருதியில அவர் இந்த வஸ்துதை கிளியராயிட்டு சொல்லியிருக்கார். பதரிநாதில அழகநந்தையோடு தீரத்தில தியானத்தில் உட்கார்ந்துருந்த ஸ்ரீசங்கரனுக்கு சங்கரா அப்படிங்கிற அம்மாவோடு கூப்பாடு காதுல முழங்கித்து தியானாவஸ்தையிலேந்து எந்திருந்த ஆச்சாரியர் அவரோடு அம்மா இருக்கிற இடத்துக்கு காலடிக்கு அதி ஸ்பீடில் போனார். மரண செய்யையில படுத்துட்டு இருக்கிற அம்மாவோட பாதங்களில தண்ட நமஸ்காரம் செஞ்சார். நீங்கள் கூப்பிட்ட உடனே நான் இதா வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். நினைச்ச நொடியில அவருக்கு அங்க எத்திப்படுறதுக்கான சித்தி இருந்தது. புத்திரனை பார்த்த அம்மையோடு ஜீவாத்மா சொஸ்தமாயிடுத்து. சரீரத்திலேந்து வேறுபட்டு பிரயாணம் ஆரம்பிச்சது. அந்த டைமில் சங்கராச்சாரியார் മാതൃത്വത്തോട് ശ്രേഷ്ഠതയെ എടുത്തു ചൊല്ലറ മാതിരി 5 ശ്ലോകങ്ങൾ അവരോട് മനസ്സിലെ തെളിഞ്ഞു വന്നത്. അതാക്കും മാതൃപഞ്ചകം. മാതൃപഞ്ചകത്തിലെ 4ാമത് ശ്ലോകം മാതൃത്വത്തോട് മഹത്വത്തെ എടുത്തു ചൊല്ലറതാക്കും. മുക്താമണിസ്ത്വം നയനം മമേതി രാജേതി ജീവേതി ചിരം സുതത്വം ഇത്യുക്തവത്യാസ്തവ വാജിമാദർദദാമ്യഹം തണ്ടുലമേവ ശുഷ്കാം. கண்ணே, குழந்தே, நீ என்னோட ராஜகுமாரன் அல்லவா இப்படின்னு எல்லாம் கொஞ்சிண்டு, நீ தீர்காயுசோடு கூடிட்டு நிறைய காலம் வாழணும் இப்படின்னு எல்லாம் சொல்லிண்டு என்னோடு அம்மை நான் சின்ன குழந்தையா இருக்கிறத என்ன பாசத்தோடு கூடிட்டு கொஞ்சினாளே. அப்படி இருக்கிற அம்மா சின்ன குழந்தையில என்ன கொஞ்சி விளையாட்டு காமிச்ச அம்மை. அப்படி இருக்கிற அம்மைக்கு நான் வளர்ந்து பெருசாயிட்டு என்ன செஞ்சேன், அம்மாவோடு வாயில கடைசி உணவா இருக்கிற ஒரு கைப்பிடி அரிசியை மட்டும்தானே எனக்கு போடுறதுக்கு சாதிச்சது. நான் எந்த அளவுக்கு பாக்கியம் இல்லாதவனாக்கும் இப்படினாக்கும். அந்த 4வது ஸ்லோகம் லலிதாம்பிகையாயிருக்கிற அம்மை அந்த அம்மாவாயிருக்கிற தேவிய ஏதொரு பக்தனும் ரொம்ப ரொம்ப பாசத்தோடு கூடி இருக்கிற சொந்தம் அம்மைய மாதிரி மட்டும்தான்
കാണறதுக்கு സാധിക്കും ഭക്തനുക്ക്. പരാശക്തിയാക്കും നമുക്ക് എല്ലാവിധ എനർജിയും കൊടുക്കുന്നത്, നമ്മളെ ആക്ടിവേറ്റ് പണത്. ഭക്തர்கள் നിത്യവും ஐஸ்வர்யபூர்ணமான லலிதாம்பிகா அப்படிங்கிற அம்மாவை பிரார்த்திக்கணும் அப்படிங்கிற சந்தேஷமாக்கும் லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற ஸ்ரீமாதா அப்படிங்கிற நாமம். முதல் ஸ்லோகத்தில் இருக்கிற இரண்டாவது நாமம் ஸ்ரீ மகாராஜ்ஞி. பிரம்மாண்டத்தில் நிறைய ராஜ்யங்களுண்டு. நிறைய ராஜ்யங்களில் நிறைய ராஜ்ஞிகளுண்டு. ராஜ்ஞிகளோடெல்லாம் ராஜ்ஞியாயிருக்கிற தேவி மகாராஜ்ஞி. பிரம்மாண்டத்தை പരിപാലനം പണറ, കാപ്പാത്തറ. ആഗ്രഹ സാധ്യതയ്ക്കായിട്ട് എല്ലാവരും ലളിതാംബികയെ ശരണാഗതി അടയറ. ശ്രീ മഹാരാജ്ഞി அப்படின்னாக்குமே ரெண்டாவது மந்திரம். ஸ்ரயதே சர்வைஹி அபியுதயார்த்தம் இது ஸ்ரீ. ആഗ്രഹ നിവൃത്തിക്കായിട്ടും സുഭിക്ഷത്തുക്കായിട്ടും സർവ ഐശ്വര്യങ്ങൾക്കായിട്ടും എല്ലാവരും ആശ്രയിക്കുന്നത് ലളിതാംബികയെ ആക്കും. மகா அப்படின்னா சிரேஷ்டமான ராஜ்ஞி அப்படின்னு அர்த்தம். மகாராஜ்ஞி. ஜெகதம்பிகையோடு ஆட்சி அப்படிங்கிறது அம்பிகையை ஆராலையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிக்காது. எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றது தேவியாக்கும். தேவி பாகவதத்தில் சப்தமஸ்கந்தம், அதே மாதிரி 28ஆம் அத்தியாயத்தில், சப்தமஸ்கந்தத்தில் 28வது அத்தியாயத்தில் ஜெகதம்பிகை ദുർഗാദേവിയായിട്ട് അവതരിച്ച് ദുർഗമാസുരനെ വധിച്ച സംഭവം ചൊല്ലപ്പെടുന്നത്. 3 ലോകങ്ങളിലെയും பிராமணர்களோடும் தேவர்களோடும் புத்தியில இருக்கிற எல்லா மந்திரங்களும் எனக்குள்ள பிரவேசிப்பிக்கணும் அப்படின்னாக்கும் துர்கமாசுரன் பிரம்மா கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினது. தபசு செஞ்சு பிரத்யட்சப்படுத்தினதுனால பிரம்மாவுக்கு வரம் கொடுக்காம இருக்கிறதுக்கும் சாதிக்கலை. அனுகூலமான வரம் கிடைச்ச அசுரன் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லா மந்திரங்களோடும் அதிகாரியான உலகத்தில் தேவ பிரீதிக்காயிட்டு ஜப ஹோம யஜ்ஞங்கள் ஒன்றும் நடக்காத ஸ்திதி வந்து சேர்ந்தது. தேவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் மந்திரங்கள் எல்லாம் மறந்தே போச்சு. இப்போ அந்த மந்திரங்களோடெல்லாம் அதிகாரி துர்கமாசுரனாக்கும். ഹവിസുകൾ ഹോമിക്കപ്പെടാത്തതാല ദേവർക്ക് വാർദ്ധക്യം വന്നു ചേർന്നത്. ഭൂമിയിലെ മഴ പെയ്യலை, எங்க பார்த்தானாலும் சாப்பாடுக்கு சிரமம் வந்தது. விவசாயம் ஒன்றும் உண்டாகலை. உயிரினங்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டா. இந்த சந்தர்ப்பத்தில்
ദേവർകളും ബ്രാഹ്മണர்களுം ജഗദംബികയെ ഭക്തിയോട് കൂടിയിട്ട് ആരാധിച്ച് അവളോട് സങ്കടങ്ങളെ തെரியപ്പെടുത്തിന. എല്ലാവരും ചേർന്ന് കൂട്ടമായിട്ട് പ്രാർത്ഥിച്ച അതിലെ ഖുഷിയാണ് അംബികാദേവി. നീല കളറോടുകൂടിന ദേവി, നീല കളറോടുകൂടിന ദേവി രൂപത്തിലെ വില്ലും അമ്പും അതേമാതിരി പൂക്കൾ, കിഴങ്ങുകൾ, അതേമാതിരി സസ്യജാലങ്ങൾ, പഴവർഗ്ഗങ്ങൾ ഇതെല്ലാവുമായിട്ട് പ്രത്യക്ഷപ്പെട്ട ഉലകത്തിലെ എല്ലാവർക്കും സുഭിക്ഷത ഉണ്ടാക്കുന്നതിനായിട്ട് ദേവി പ്രത്യക്ഷമാണ്. ഉലകത്തിലെ സമൃദ്ധമായ മഴയുണ്ടാച്ച് എല്ലാ ജീവജാലങ്ങൾക്കും കുടിக்கிறதுக்கான தண்ணி வந்தது, சாப்பிட்றதுக்கான உணவுப் பொருள்கள் சமிருத்தியாயிட்டு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப സ്നേഹത്തോട് കൂടിയിട്ട് അമ്മാവോട് രൂപത്തിൽ പ്രത്യക്ഷപ്പെട്ട ദേവി ദുർഗാദേവിയായിരുന്ന. ഉയിരിനങ്ങൾക്കെല്ലാം சாப்பாடும் தண்ணியும் எல்லாம் சமிருத்தமாயிட்டு கொடுத்ததால தேவிக்கு சாகம்பரி அப்படிங்கிற பேரு கிடைச்சது. துர்கமாசுரனுமாயிட்டு யுத்தம் செஞ்ச தேவி அந்த அசுரனை கொன்னு இந்த உலகத்துல സ്വസ്ഥത ഉണ്ടാക്കിന. വേദസ്വരൂപിണിயான ശ്രീ ദുർഗാദേവിയോട് സാന്നിധ്യത്തില് ദേവர்களுக்கும் பிராமணர்களுக்கும் வேதமந்திரங்கள் ஞாபகத்துக்கு வந்து சேர்ந்தது. ஸ்ரீ மகாராஜ்ஞியான அம்பிகை துஷ்ட நிகிரகம் பண்ணினா. அதே மாதிரி எல்லாரையும் பரிபாலனம் பண்ணினா. രാജ്ഞിയോട് ധർമ്മവും അമ്മാവോട് ധർമ്മവും ഒരു സേര പണിന ജഗദംബികை. എല്ലാവർക്കും ஆசிரயிக்கிறதுக்கு சாத்தியமாகிற பராசக்தியாக்கும் ஜெகதம்பிகை. பிரபஞ்சம் அப்படிங்கிற மகாலோகத்தோடு ராஜ்ஞியான தேவி ஸ்ரீ மகாராஜ்ஞியே தான். ഒന്നാമത് ശ്ലോകത്തിലെ ഇരിക്കുന്ന മൂന്നാമത് മന്ത്രം ശ്രീമത് സിംഹാസനേശ്വരി. ശ്രീ വർഷിக்கிற രാജസിംഹാസനത്തോട് നായികയാക്കും ദേവി. ഐശ്വര്യപൂർണமான ഒരു ഇരിപ്പിടമാക്കും സിംഹാസനം. സിംഹമാക്കും ദേവിക്ക് ഒക്കാരർത്തുകാന സ്ഥാനം. സംഹാരം മണ്ണറ ദേവി, സംഹാരരൂപിണിயான ദേവി 5 സിംഹാസന മന്ത്രങ്ങളോട് നടുവില് ഈശ്വരിയായിട്ട് ഉക്കാന്നിരിക്കാം. രാജാ ഒക്കാരറ ഇരിപ്പിടത്തുക്ക് പേരാക്കും സിംഹാസനം. മൃഗരാജാവാന സിംഹത്തോട് 4 രൂപങ്ങൾ, 4 കാലുകളാക്കി உயர்ந்து நிற்கிற அழகான அந்த இருப்பிடத்துல உட்கார்ந்துண்டாக்கும் ராஜாக்கள் எல்லாம் ஆட்சி பண்றது. தேவியோட சிம்ஹாசனம் ஐஸ்வர்யமாக்கும். எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்காக்கும் தேவி சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துருக்கா. அதனாலேயே தேவியோட சிம்ஹாசனத்துக்கு ஸ்ரீமத் சிம்ஹாசனம் அப்படின்னு பேரு. ശ്രീമത് സിംഹാസനത്തോട് ഈശ്വരിയാക്കും ശ്രീമത് സിംഹാസനേശ്വരി. സിംഹാരൂഢയായിട്ടാക്കും മഹിഷാസുരമർദിനിയെ ദേവി ഭാഗവതത്തിലെ വർണ്ണിച്ചിരിക്ക. ഹിമവാനാക്കും ദേവിക്ക് സിംഹത്തെ വാഹനമായിട്ട് കൊടുത്തത്. ദുർഗാദേവിയോട് വാഹനം സിംഹമാക്കും. വനദുർഗാ ധ്യാന ശ്ലോകത്തിലെ ദേവിയോട് വാഹനമാണ് സിംഹത്തെ എടുത്തു ചൊല്ലപ്പെടുന്നത്.
സൗവർണാംബുജമധ്യഗാം ത്രിനയനാം സൗദാമിനി സന്നിഭാം ചക്രം ശംഖവരദായിനീ ദദതീം ഇന്ദോകലാ ബിഭ്രതീം ഗ്രൈവേയാം ഗദഹാരകുണ്ടലധരാമാഗണ്ഡകലാദ്യൈസ്തുതാം ധ്യായേദ്വിന്ദ്യനിവാസിനീം ശശിമുഖീം പാർശ്വസ്ഥപഞ്ചാനനാം. സ്വർണത്താമരയില உட்காந்துருக்கிற 3 கண்ணுகளோடு கூடிட்டு இருக்கிற இடிமின்னல் மாதிரி தேஜஸ் இருக்கிற சங்கு சக்கரம் இப்படி 2 கைகளிலையும் வச்சுண்டு 2 கைகளில வர அபய முத்ரகளை காட்டின்னு இருக்கிற தேவி, சந்திரக்கலையால அலங்காரம் செய்யப்பட்ட தேவி, கண்ட ஆபரணம், தோள்வளகள், மாலைகள், குண்டலங்கள் இதெல்லாம் தரிச்ச தேவி, இந்திராதி தேவர்களால துதிக்கப்படுற தேவி, விந்தியா பர்வதவாசினியாயிருக்கிற சந்திரமுகியாயிருக்கிற தேவி, பக்கத்துல வாகனமான சிம்ஹத்தோடு கூடின அந்த துர்கா பகவதியை ஆக்கும் பக்தர்கள் தியானிக்க வேண்டினது அப்படின்னாக்கும் அதுல இருக்கிற வனதுர்கா தியான ஸ்லோகத்துல துர்கா தேவிய வர்ணிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாக்கும் தேவியோடு சிம்ஹாசனம். ஐஸ்வர்யபூர்ணமாயிருக்கிற சிம்ஹாசனமாக்கும் தேவியோடது. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படிங்கிற தேவி சஜ்ஜனங்களோட பயத்தை இல்லாம பண்ணறா, இந்த உலகத்துக்கு பாதுகாப்ப உறுதி பண்றா. ஹினஸ்தி இதி சிம்ஹா, ஹிம்சிக்கிறதுனால சிம்ஹம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஹிம்சைய இல்லாம பண்றவளாக்கும் தேவி. அதனாலேயாக்கும் ஹிம்சை செய்யற சிம்ஹத்தை தன்னோட வாகனமாக்கினா. ஆரெல்லாமாக்குமோ இந்த உலகத்துல அதர்மம் பண்ணறா, அப்படி இருக்கிறவாளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சந்தேசம் தேவி இந்த சிம்ஹ வாகனத்துல உட்கார்ந்துண்டு நடத்துறா. துர்கா பகவதிக்கு சிம்ஹஸ்தா அப்படிங்கிற நாமவும் இருக்கு. அதர்மத்தை ஒழிச்சு தர்மத்தை நிலநாட்டுறதாக்கும் தேவி செய்யறது. சிம்ஹம் மிருகத்துக்கெல்லாம் எல்லா மிருகங்களுக்கும் ராஜாவாக்கும். தமோ குணத்தோடு கூடின ரஜோகுணமாக்கும் சிம்ஹத்துக்குள்ளது. சிம்ஹத்தோடு கேரக்டர் அப்படிங்கிறத பார்த்தானாக்கா நிறைய நேரம் தூங்கும். 24 மணிக்கூர்ல 20 மணிக்கூர் தூங்கும். 5 மணிக்கூர் மட்டும்தான் ஒரு நாளைக்கு சிம்ஹம் முழிச்சுட்டு இருக்கும், ஆக்டிவா இருக்கும். சத்குணத்திலேந்து உண்டாகிற ரஜோகுணமாக்கும் சிரேஷ்டம். தமோ குணத்திலேந்து உண்டாகிற ரஜோகுணம் சிரேஷ்டம் கிடையாது. தமோ குணத்தால உண்டாகிற ரஜோகுணம் அது சிம்ஹத்துக்கு இருக்கு. சாது மிருகங்களையெல்லாம் ക്രൂരമായിട്ട് ഉപദ്രവിക്കും സിംഹം. ദേവി തമോ ഗുണത്തെയും അതിലേந்து ഉണ്ടാகிற രജോ குணத்தையும் எதிர்க்கற. அதை எடுத்து காட்டுறதுக்கு வேண்டிட்டாக்கும் சிம்ஹத்தை வாகனமாக்கி வச்சுருக்கா. அதர்மத்தை ஒழிச்சு தர்மத்தை பாதுகாக்கிறதுக்காயிட்டு
தேவி எப்பவும் சஜ்ஜனங்களோடு கூட இருப்பள். அதை பக்தர்களுக்கு எடுத்து காட்டுறதுக்காக்கும் தேவி சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. நாலாவது நாமம் சிதக்னி குண்ட சம்போதா. ஞானமாயிருக்கிற அக்னிகுண்டத்துல பிரத்யட்சமானவளாக்கும் தேவி. மாயை அப்படிங்கிற அஜானத்தை இல்லாம பண்ணறத தேவிய பிரத்யட்சமாயிட்டு കാണறதுக்கு സാധിക്കും. சித்தம் மனசு அப்படிங்கிற அக்னிகுண்டத்திலேருந்து உண்டானவளாக்கும். சித்தம் அப்படிங்கிற அக்னிகுண்டத்திலேருந்து உண்டானவளாக்கும் சிதக்னிகுண்ட சம்போதா. சித்தம் அப்படின்னா மனசு. ஞானாக்னியிலேந்தாக்கும் தேவி உத்பவிச்சா அப்படின்னு தேவி பாகவதத்துல மகிஷாசுரமர்தினி அவதார பாகத்துல சொல்லப்பட்டிருக்கு. மகிஷாசுரனை வதிக்கிறதுக்கு ஸ்திரீக்கு மட்டும்தான் சாதிக்கும். பிரம்மாவாக்கும் அப்படி ஒரு வரம் மகிஷாசுரனுக்கு கொடுத்தது. மகிஷாசுரனோடு தொந்தரவு தாங்க முடியாம பிரம்மாவும் சிவனும் தேவர்களும் எல்லாம் மகாவிஷ்ணுவோடு சந்நிதியில வந்து சேர்ந்தா. சங்கடம் சொன்னா மகிஷாசுரன் ரொம்ப துரோகிக்கிறான் அப்படின்னு. எல்லா தேவர்களும் அவளோடு ஹிருதயத்துல பராசக்தியை சங்கல்பிச்சு பிரார்த்தியுங்கோ. ஜெகதம்பிகை நம்மளோடெல்லாம் துக்கத்துக்கு பரிகாரம் உண்டாக்குவள் அப்படின்னு விஷ்ணு பகவான் சொன்னார். அந்த டைம்ல பிரம்மாவோடு முகத்திலேருந்து ரொம்ப தேஜஸோடு கூடின ரத்த வர்ணத்தோடு கூடின ஒரு ரூபம் உண்டாகி வந்தது. அதே மாதிரி சிவனோடு சரீரத்திலேருந்து பியூர் ஒயிட் கலர்ல ஒரு ரூபம் உண்டாகி வந்தது. மகாவிஷ்ணுவோடு சரீரத்திலேருந்து நீல கலர்ல ஒரு ரூபமும் உண்டாகி வந்தது. இதே மாதிரியே இந்திரன், அக்னி, வாயு, யமன், குபேரன் இப்படி இருக்கிற எல்லாரோடு சரீரத்திலேருந்தும் ரூபங்கள் உண்டாகி வந்தது. இந்த ரூபங்கள் எல்லாம் திடீர்னு ஒன்னாയി തീർന്നത്. ഒരു ദിവ്യ സ്ത്രീയായിട്ട് അങ്ക ഉത്ഭവിച്ചത്. அந்த ദിവ്യ സ്ത്രീ പരാശക്തിയോട് ചൈതന്യ സ്വരൂപിണിയാക്കും. ത്രിമൂർത്തികളോടും ദേവർകളോടും சித்தமாயிருக்கிற அக்னிகுண்டத்திலேருந்து சத்ரு சம்ஹாரம் நடத்துறதுக்கு பராசக்தி மகிஷாசுரமர்தினியாயிட்டு அவதரிச்சா. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற உலகத்துக்கு எனர்ஜி ஆயிட்டு உത്ഭവിച്ച ലളിതാംബികை மனுஷனோடு சூக்ஷ்ம சரீரத்துல ஷடாதார சக்கரங்களில் ரொம்ப கீழே இருக்கிற மூலாதார சக்கரத்துல 3.5 சுற்றாயிட்டு தூங்கின் இருக்கிற குண்டலினி சக்தி தான் அம்பிகை. மூலாதாரத்துல குண்டலினிய சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா இப்படி இருக்கிற சக்கரங்கள் வழி சாதகன் உயர்த்தி கொண்டு வந்து சிரசில இருக்கிற சஹசிரார பத்மத்தில இருக்கிற சிவனுமாயிட்டு லயிப்பிக்கிறதையாக்கும். சாதகனோடு உள்ள இருக்கிற அந்த ஆனந்த அமிர்தமழை உண்டாகிறது. குண்டலினி சக்தி ஷடாதார சக்கரங்கள் வழி கடந்து போறத சாதகனில விஞ்ஞான ஸ்போடனம் உண்டாகிறது. ஞானம்
சேதனமாயிருக்கிற அக்னிகுண்டத்திலேருந்து, ஞானமாயிருக்கிற அக்னிகுண்டத்திலேருந்து பிரபஞ்சத்துக்கு எனர்ஜி ஆயிட்டு உത്ഭവിച്ചவளாக்கும் ലളിതാംബികை. അഞ്ചാவது നാമം ദേവകാര്യ സമുദ്യത. ജ്ഞാനേന്ദ്രിയങ്ങളും കർമ്മേന്ദ്രിയങ്ങളും എല്ലാം പ്രവർത്തിക്കണமான அதிஷ்டான தேவதைகளோடு சக்தி நமக்கு உண்டாகணும். அந்த அதிஷ்டான தேவதைகளை அஜ்ஞானமாக இருக்கிற அசுரன் அட்டாக் பண்ணுறத நம்மளோடு பிரார்த்தனைபடி அசுர சம்ஹாரம் செய்கிறவளாக்கும் தேவி. தேவர்களோடு ப்ராப்ளங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்காயிட்டு உത്ഭവിച്ചவளாக்கும் தேவி. அதனால தேவகாரிய சமுத்தியதா. தேவர்களை கண்டினியூஸ் ஆயிட்டு தொந்தரவு பண்ணுற மதுகைடவர்களை வதிக்கிறதுக்கு மகாவிஷ்ணுவை ஹெல்ப் பண்ணினது ஜெகதம்பிகையாக்கும். மகாவிஷ்ணுவோடு கர்ணமலத்திலேருந்து உண்டான மதுகைடவர்களை நிகிரகிக்கிறதுக்கு மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படேண்டி வந்தது. தேவி பாகவதத்தில் பிரதம ஸ்கந்தத்தில் வியாச மகர்ஷி இந்த சம்பவத்தை வர்ணிக்கிறார். மதுகைடவர்களுமாயிட்டு மகாவிஷ்ணு 5000 வருஷம் யுத்தம் பண்ணினார். துஷ்டர்களை நிகிரகிக்கிறதுக்கு சாதிக்காதக்கு விஷ்ணு பகவான் ரொம்ப சங்கடப்பட்டார். மதுகைடவர்கள் தபசு பண்ணி பராசக்தியை பிரத்யட்சப்படுத்தினா சொச்சந்த மிருத்யு நினைச்சாதான் அவளுக்கு மரணம், அவ நினைக்கணும் அப்பதான் அவளுக்கு மரணம் அப்படிங்கிற வரத்தை அவ வாங்கியிருந்தா. அதனாலேயாக்கும் மகாவிஷ்ணுவுக்கு அவளை கொல்லறதுக்கு சாதிக்காம இருந்தது. கடைசியில பகவான் என்ன பண்ணினார், பராசக்தியை ஸ்துதிச்சு இந்த ப்ராப்ளத்திலேருந்து ரட்சிக்கணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணினார். தேவி விஷ்ணு கிட்ட சத்ருக்களுமாயிட்டு யுத்தம் பண்றதுக்கு சொன்னா. யுத்தம் நடந்துன்னு இருக்கிறத விஸ்வமோகினி ரூபத்தில் பராசக்தி யுத்த பூமியில பிரத்யட்சமானா. தேவியோட சௌந்தரியத்தில் மயங்கி ஒரு ஸ்திரீயை பார்த்தோன்னே மோகம் உண்டாயிட்டு யுத்தம் செய்யணும் அப்படிங்கிற நினைப்பு இல்லாம போயிடுத்து அசுரனுக்கு. சௌந்தர்ய ரூபிணியா நிற்கிற தேவியை பார்த்துட்டு நின்னான். அந்த டைம்ல பகவான் யுத்தம் நிப்பாட்டின அசுரர்கள் கிட்ட என்ன வரம் வேணுமானாலும் கேட்டுக்கிறதுக்கு சொன்னார். தோத்து போயிடுவோம் அப்படிங்கிற நினைப்பினால யுத்தத்தை நிப்பாட்டலை அப்படின்னும், எங்களோடு முன்னால வந்து நிற்கிற இந்த அழகி கிட்ட சந்தோஷத்தோடு கூடிட்டு பிரியமாயிட்டு பேசின்னு இருக்கிறதுக்கு வேண்டிட்டு கொஞ்ச காலம் தற்காலமாயிட்டு யுத்தத்தை நிப்பாட்டிட்டு நாங்கள் பேக் அடிக்கிறோம் அப்படின்னும் மதுகைடவர்கள் விஷ்ணு கிட்ட சொன்னா. தொடர்ந்து அசுரர்கள் மகாவிஷ்ணு கிட்ட உனக்கு என்னவாது வரம் வேணுமானா என்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னா. மகாவிஷ்ணு அவருக்கு கிடைச்ச அந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணினார். உங்களை கொல்லறதுக்கான வரமாக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டோனையாக்கும் அசுரர்களுக்கு அவ எந்த அளவுக்கு புத்தி கெட்டவா அப்படின்னு தெரிஞ்சின்றது. வரம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்காம இருக்கிறதும் முடியாது. அப்படி செஞ்சானா சக்தி கம்மியாயிடும்.
அப்படி யோசனை பண்ணிட்டு அசுரர்கள் விஷ்ணு கேட்ட வரத்தை கொடுத்தா. ஒரு நிபந்தனையோடு கூடிட்டு ஒரு வரமாக்கும் கேட்டது. உங்களை கொல்லணும் அப்படிங்கிற வரமாக்குமே விஷ்ணு கேட்டது. அதுக்கு ஒரு நிபந்தனையோடு கூடிட்டு விஷ்ணுவுக்கு அந்த வரத்தை கொடுத்தா. இந்த பிரபஞ்சத்துல ஜலம் இல்லாத இடமே இல்லை. அதனால ஜலம் இல்லாத ஒரு இடத்துல வச்சுதான் எங்களை கொல்லலாம். அதாக்கும் அவா கேட்ட வரம். தன்னோட தொடகளில அசுரர்களை உக்காத்திண்டு சுதர்சன சக்கரத்தால மகாவிஷ்ணு அவளை வதிச்சார். பராசக்தியோட அனுகிரகத்தாலேயாக்கும் மகாவிஷ்ணு அசுர நிகிரகம் செஞ்சது. இப்படி தேவர்களுக்கு எப்பெல்லாம் ஆபத்து காலம் உண்டாகிறதோ அப்பெல்லாம் தேவி தேவர்களை காப்பாத்துறதுக்கு ரெடி ஆயிட்டு வந்துடுவாள். அதனாலேயாக்கும் தேவகாரிய சமுத்தியதா அப்படின்னு சொன்னது. வாக்தேவிகள் தேவியோடு சிரேஷ்டமான 1000 நாமங்களை ஒவ்வொரு நாமங்களும் மந்திரங்களாக்கும். மந்திரங்களாயிருக்கிற 1000 நாமங்களை தேவியோடு சதசில பாடி தேவிய கேட்க வச்சு அந்த சதசில இருக்கிற அத்தனை பேரையும் ஆனந்தப்படுத்தினான். லலிதா சகஸ்ரநாமத்துல 1000 நாமங்கள் மட்டும்தான் உள்ளது. நாமங்களை தவிர இந்த சகஸ்ரநாமத்துல வேற ஒன்னையும் பார்க்கறதுக்கு சாதிக்காது. ஒவ்வொரு நாமத்துக்குள்ளேயும் சின்ன சின்ன நிறைய பதங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இருந்தா கூட நாமங்களை கட் பண்ணாமையாக்கும் சொல்லணும். அந்த நாமங்களுக்குள்ள இருக்கிற பதங்கள் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த நாமத்தை சொல்லறதுக்கு முயற்சி பண்ணினானாக்கா நாமங்கள் சொல்லறத அந்த ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாயிட்டு வரும் அப்படிங்கிறது தோணினதால லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற ஸ்லோகங்களை சொல்லறத ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் எத்தனை நாமங்களாக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்துண்டு அந்த நாமங்களுக்குள்ள என்னெல்லாமாக்கும் பதங்கள் கூடி சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அந்த ஸ்லோகங்களை சொல்லறத மிஸ்டேக் வராதக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய நிறைய பதங்கள் கூடி சேர்ந்து நடுவுல கட் பண்ண முடியாத நாமங்களாயிட்டு இருக்கிறதாக்கும் தேவியோடு சகஸ்ரநாமத்தில் இருக்கிற எல்லா நாமங்களும். நிறைய நிறைய பதங்கள் கூடி சேர்ந்ததால சமஸ்த பதம். நிறைய பதங்களை கூட்டி சேர்த்தி கட் பண்ண முடியாத சமஸ்த பதமாக்கி மாற்றி தேவியோடு திருநாமத்தை வாக்தேவிகள் மழை மாதிரி வருஷிக்கிறா.
வாக்தேவிகளோடு வாக்சாதுரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். லலிதா சகஸ்ரநாமத்தை ரசிக்கிறதுக்கும் அந்த ரசிச்ச லலிதா சகஸ்ரநாமத்தை சதசில சொல்லறதுக்கும் ஆജ്ഞை போட்டா லலிதாம்பிகை வாக்தேவிகள் கிட்ட. மந்திரங்களாயிருக்கிற 1000 நாமங்களால மாலை மாதிரி கோத்து கட்டின லலிதா சகஸ்ரநாமத்தை வாக்தேவிகள் தேவியோடு சதசில சொன்னோன அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஆனந்தத்தோடு கூடிட்டு கேட்டு மகிழ்ந்தா. தேவியும் பரமானந்தத்தோடு கூடிட்டு லலிதா சகஸ்ரநாமத்தை தலையாட்டி ரசிச்சா. லலிதா சகஸ்ரநாமத்தை நாமங்கள் நடுவுல கட்டாகாம இருக்கிறதுக்கு ஆயிட்டு ரொம்ப கேர்ஃபுல் ஆயிட்டு சொல்லணும். சொல்லற நாமங்கள் நிறுத்தி நிதானமா சொல்லறதான். எங்கேயாக்கும் பதம் பிரிக்காதக்கு சொல்லணும். எங்கேயாக்கும் நாமங்களை தனித்தனியா செப்பரேட் ஆயிட்டு சொல்லணும். இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குள்ளேயும் இருக்கிற சின்ன சின்ன பதங்களை பார்த்துண்டு ஒரு 18 அக்ஷரம் இருக்கிற நாமமாக்கும் இருக்கு அப்படின்னா அந்த 18 அக்ஷரம் இருக்கிற நாமத்துக்குள்ள சின்ன சின்னதாயிட்டு நிறைய பதங்கள் உண்டு. அந்த சமஸ்த பதங்கள் அப்படிங்கிறது நிறைய பதங்கள் இருக்கு. அதை வெட்டி முறிக்க பറ്റാது. அதனாலேயாக்கும் அதுக்கு சமஸ்த பதம் அப்படின்னு சொன்னது. அப்படி அந்த 18 அக்ஷரங்கள் இருக்கிற நாமத்துக்குள்ள என்னெல்லாம் பதங்களாக்கும் இன்க்ளூடா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அந்த நாமத்தை பார்க்கறத நமக்கு அந்த நாமத்தை சொல்லறத மிஸ்டேக் இல்லாம வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அப்படி நிறுத்தி நிதானமா இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணலாம். ஓம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்யதா. ஒன்னாவது ஸ்லோகமாக்குமே பார்க்கிறோம். இதுல இருக்கிற ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரமாக்கும், மங்கள வாக்காக்கும். எதை ஆரம்பிச்சாலும் அது மங்களகரமான வார்த்தையோடு கூடிட்டு ஆரம்பிக்கணும். அதனால ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோடு கூடிட்டு சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கப்படுறது. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீமத் சிம்ஹாசன ஈஸ்வரி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீமத் சிம்ஹாசன ஈஸ்வரி. இது மூணும் கூடி சேர்ந்தாக்கும் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படிங்கிற
நாமம் உண்டாச்சு. சித் அக்னிகுண்ட சம்பூதா, சிதக்னிகுண்ட சம்பூதா, சித் அக்னிகுண்ட சம்பூதா. இப்படி இருக்கிற பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் சிதக்னிகுண்ட சம்பூதா அப்படிங்கிற நாமம் உண்டாச்சு. தேவ காரிய சமுத்தியதா, தேவகாரிய சமுத்தியதா, தேவகாரிய சமுத்தியதா, தேவ காரிய சமுத்தியதா. இப்படி இருக்கிற பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் தேவகாரிய சமுத்தியதா அப்படிங்கிறது உண்டாச்சு.